வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம மத்திய அரசு தொடங்கி வச்ச பிரதான் மந்திரி உஜ்வாலா 2.0 திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா இலவசமாக சிலிண்டர் பெண்களுக்கு வழங்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த திட்டம் குறித்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு தெரியாமல் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த திட்டத்தில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இலவசமாக பார்த்தீங்கன்னா சிலிண்டர் விநியோகம் செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்குது. இந்த திட்டத்தில் நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் இந்த திட்டத்தில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக அப்ளை பண்ண போகிறவங்க எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ இதுக்கு யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள், இந்த திட்டத்துக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கக்கூடிய முழு டீட்டெயிலையும் நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். பெண்களுக்கு இலவசமாக கேஸ் சிலிண்டர் மற்றும் அடுப்பு வழங்கப்படும் பிரதான் மந்திரி உஜ்வாலா 2.0 திட்டத்தில் எப்படி விண்ணப்பிப்பது என்பது குறித்து பார்க்கலாம். வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் பெண்களுக்காக மத்திய அரசு உஜ்வாலா யோஜனா 2.0 திட்டத்தை கொண்டு வந்தது. இந்த திட்டம் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களுக்கு 5 கோடி சமையல் சிலிண்டர் இணைப்புகள் வழங்குவதற்காகவே கொண்டு வரப்பட்டது. இதற்காக மத்திய அரசு ரூபாய் 8000 கோடியை ஒதுக்கி செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தில் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான குடும்பங்கள் நேரடியாக பலனடைந்திருக்கிறது. இந்த திட்டத்தில் பயன்பெற பெண்கள் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்பது குறித்து பார்க்கலாம். என்னென்ன தகுதிகள் வேண்டும்? வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களை சேர்ந்த பெண்களுக்கு மட்டுமே இந்த திட்டத்தின் கீழ் இலவச சிலிண்டர் இணைப்பு பெற முடியும். விண்ணப்பிக்கும் பெண் 18 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். அதே போல அவருக்கு இதுவரை சமையல் சிலிண்டர் இணைப்பு எதுவும் இல்லாது இருக்க வேண்டும். ஸோ இதில் ஃபஸ்ட்டே அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, பெண்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டத்தில் இலவச சிலிண்டர் இணைப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ குறைந்தபட்சமே உங்களுக்கு 18 வயது பூர்த்தியாக இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சிலிண்டர் இணைப்பு பார்த்திங்கன்னா பெற்றிருக்கக்கூடாது. முதல் முறையாக பார்த்திங்கன்னா இந்த திட்டத்து மூலியமாக தான் அவங்க பெறணும் அப்படிங்கக்கூடிய ஒரு டீட்டெயிலையும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ விண்ணப்பதாரர் இந்திய பிரஜையாக இருக்க வேண்டும். இவ்வளவு தகுதியும் இருந்தால் சம்பந்தப்பட்ட பெண்ணின் பெயரிலேயே சிலிண்டர் இணைப்பு வழங்கப்படும். இதை தவிர பட்டியல் வகுப்பு, பழங்குடி குடும்பங்கள், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம், அந்தியோதயா அண்ணா யோஜனா, பழங்குடிகள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், தேயிலை மற்றும் முன்னாள் தேயிலை தோட்ட பழங்குடியினர், நதியோர தீவுகளில் வசிக்கும் மக்கள் ஆகிய 7 பிரிவுகளின் கீழ் உள்ளவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம் அப்படிங்கக்கூடிய தகவலையும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் பயன்பெறலாம் அப்படிங்கிறது இந்த 7 பிரிவுகளில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த திட்டத்து மூலிமா பயன்பெற முடியும் அப்படிங்கக்கூடிய தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. நகராட்சி தலைவர் அல்லது பஞ்சாயத்து தலைவர் வழங்கிய வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்கான சான்றிதழ், ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு, குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் நம்பர், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ஜாதி சான்றிதழ், முகவரி ஆவணம், விண்ணப்பதாரரின் ஒப்புதல் கடிதம், ஜன்தான் வங்கி கணக்கு அல்லது வங்கி பாஸ்புக் போன்றவை கட்டாயம் தேவைப்படும் இது அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்காங்க. ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டையும் கொடுத்துருக்காங்க. இது ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவத்தில் கேட்டுள்ள பெயர், முகவரி, ஜன்தன் கணக்கு, ஆதார் எண் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் பூர்த்தி செய்ய வேண்டும். இப்போது அடையாள ஆவணங்களை அனைத்தையும் அப்லோடு செய்ய வேண்டும். மேலே சொன்ன அந்த அனைத்து ஆவணங்களையும், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கார்டாக இருக்கட்டும், குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதார் நம்பராக இருக்கட்டும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டாக நீங்கள் அதில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இறுதியாக பார்க்க போனால் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தகுதியானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் இணைப்பு வழங்கப்படும் அப்படிங்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த தகவலை பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தெரியாதவங்க இந்த தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே போல நல்ல தகவல், நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.